வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மசாலா தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மசாலா தோசை பண்ணும்போது அந்த மாவு எப்படி அரைக்கிறது? ஆக்சுவலாக ஹோட்டலில் பண்ணும்போது இட்லி மாவு வேறு, தோசை மாவு வேறு. இட்லி மாவு வந்து வெறும் இட்லி அரிசியும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் போட்டு அரைக்கிறது. இதே வந்து தோசை மாவு பண்ணும்போது பச்சை அரிசி, இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை நல்லா சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மசாலா உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வீட்டில் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரலன்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக வரும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 150 கிராம், இட்லி அரிசி 150 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 90 கிராம், வெந்தயம் சிறிதளவு, உருளைக்கிழங்கு 2 நம்பர், சின்ன தக்காளி 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா தோசை. அதுக்கு முன்னாடி இந்த தோசை மாவை எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சை அரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு வெந்தயம் இதில் போடுறோம். வெந்தயம் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போடுங்க, 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே போட்டால் போதும். இந்த கடலைப்பருப்பு எதுக்காக போடுறீங்கன்னா அந்த மாவு டெக்ஸ்சர் நல்லா திக்காக கொடுக்கும், அதனால தான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு. நீங்கள் 1 கிலோ அரிசி ஊற வைக்கிறீங்கன்னா அதில் இட்லி அரிசி 1/2 கிலோ, பச்சை அரிசி 1/2 கிலோ இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 1 கிலோ. இதுக்கு வந்து 300 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சலாம். இதுக்காக கிரைண்டரில் அரைக்கணும் அவசியம் இல்லை. தோசை மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸி. இதே இட்லி மாவு அரைக்கும் போது உளுத்தம்பருப்பை தண்ணி தெளித்து அரைக்கணும். அந்த மாதிரி பக்குவம்லாம் வேண்டாம், நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சிருங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சினா ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மாவு. அரைச்சி முடித்த பிறகு உப்பு 1/4 இதில் போட்டிருக்கோம். முழு உப்பும் போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு எதுக்காகனா அந்த புளிப்பு தன்மை எடுத்து கொடுக்கும், அதாவது சீக்கிரமாக புளிச்சு வரதுக்காக சால்ட் ஆட் பண்ணுவோம். அதே டைமில் கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. தோசை மாவாக இருக்கட்டும், இட்லி மாவாக இருக்கட்டும், கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. மாவு புளிச்ச பிறகு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாவு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நல்லா புளிச்சு வந்த பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்டில் இருக்கும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இந்த இடத்துல உப்பு பார்த்து போடுங்க. ஸ்டார்டிங்கே உப்பு போட்டிருப்பீங்க, அதே டைமில் இந்த இடத்துல உப்பு யூஸ் பண்ணுறீங்க. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க.
தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் மாவு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் மாவு ஊற்றுறதுக்கு பக்குவமாக இருக்காது. இதுக்கு பிறகு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை எதுக்காக யூஸ் பண்ணால் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்குது தெரியும் பார்த்தீங்களா, அதுக்காக சர்க்கரை போடுறோம். ஒன்று அந்த புளிப்போட தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணுவோம். அதே டைமில் சுகர் அதிகமாக போடக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. பூரி மசாலா வரட்டும், தோசை மசாலா வரட்டும், வதங்கக்கூடாது, பாயில் பண்ணும். இப்போ தக்காளி போட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயத்தை பாயில் பண்ணுறோம். வெங்காயம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு குக் பண்ணும்போது என்னன்னா அந்த ஆனியன் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை பாயில் பண்ண சொல்கிறேன். வதக்கிட்டு நீங்கள் பண்ணினா டேஸ்ட்டு மாறும். நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். தோசை மசாலா பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும், அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இதே பூரி மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போடுறோம். அதே டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மசாலாவுக்கு வெங்காயம் பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், வதங்கக்கூடாது. அடுத்தது இந்த தோசைக்கல்லை சீசனிங் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியனா வெறும் வெங்காயத்தை வச்சு நீங்கள் தேய்க்கலாம். அப்படி இல்லை நான் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை போட்டு சீசனிங் பண்ணால் இன்னும் நல்லா சீசனிங் ஆகும். அப்படி முட்டை வேணும்னா வெறும் வெங்காயத்தை வச்சு சீசன் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் கல் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த மாவை எடுத்து ஈவனாக கரெக்டாக ஊற்றணும். ஊற்றின பிறகு இந்த எண்ணெய் எந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா ஒரு 20% அளவுக்கு வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாவு கொஞ்சம் லைட்டாக அந்த சூடுக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அந்த டைமில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க மாவை நீங்கள் கரண்டிலேயே வலிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை மசாலா போட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம், ரோல் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் மசாலா தோசை ரெடி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான ஸ்டைலில் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இந்த தோசை நீங்கள் ரெடி பண்ணும்போது கல் கரெக்டாக சீசனிங்காக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.